வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துர்கா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பச்சை வண்ணத்திரியை பயன்படுத்தி நம்ம தீபம் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ தான் கடன் இருந்தாலும் சரி, அந்த கடன் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா வருமானத்தை அதிகம் பண்ணி கொடுக்கும். ஏன் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த பச்சை வண்ணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பச்சை வண்ணம் அப்படின்றது புதன் பகவானுக்கு மிகவும் பிடித்த நிறம். அது மட்டும் இல்லாமல் குபேர கடவுளுக்கும் குபேர பகவானுக்கும் பார்த்திங்கன்னா பச்சை நிறம் மிகவும் பிடித்த நிறம். அதனால பார்த்திங்கன்னா இந்த திரியை பயன்படுத்தி நம்ம பார்த்திங்கன்னா புதன்கிழமையில் புதன் ஹோரையில் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த திரியை புதன் ஹோரை எப்போ அப்படின்னு நான் சொல்கிறேன். காலை 6லேருந்து 7, மதியம் 1லேருந்து 2, இரவு 8லேருந்து 9 இந்த டைமில் இந்த பச்சை வண்ண திரியை பயன்படுத்தி தீபம் ஏற்றும்போது அவ்வளோ ஒரு நன்மை கைகூடி வரும். தீமை எல்லாமே விலகிடும். நன்மை தான் நடக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா புதன்கிழமை அன்று பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த புதன் ஹோரையில் நீங்கள் இந்த விளக்கை ஏற்றணும். குபேர பகவானுக்கு முன்பாக நீங்கள் ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் பச்சை வண்ண திரி போட்டு நீங்கள் ஏற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பூஜை அறையில் இருக்க எந்த விளக்கில் வேணாலும் நீங்கள் இந்த பச்சை வண்ண திரியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். காமாட்சி அம்மன் விளக்காக இருந்தாலும் சரி, கஜலட்சுமி அம்மன் விளக்காக இருந்தாலும் சரி, இரும்பு விளக்கை தவிர மற்ற எல்லா விளக்குகளையும் சரி, மண்ணகல் விளக்காக இருந்தாலும் சரி, எல்லா விளக்குலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பச்சை வண்ண திரியை பயன்படுத்தலாம். நீங்கள் பயன்படுத்தி ஏற்றலாம். புதன்கிழமை மிகவும் சிறந்தது. ஏன்னா புதன் பகவானுக்கு மிகவும் பிடித்த நிறம் பார்த்திங்கன்னா பச்சை. அந்த பச்சை நிறத்தில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றணும். நல்லெண்ணெய் பயன்படுத்தி பச்சை வண்ண திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா உங்களோட கடன், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் சரி, அதை அடைக்கிறதுக்கு வருமானத்தை உயர்த்தி கொடுக்கும். அப்படி இல்லைன்னா பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை சேரும். பணம் திடீர் வரவு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு ஒரு பண வரவு வரும். அதை நீங்கள் எதிர்பார்க்காம தான் இருந்திருப்பீங்க. சடனாக உங்களுக்கு அமைத்து கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அது மூலயமா உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரும். நீங்கள் உங்களோட வேலை, நீங்கள் பண்ணுற வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 5 புதன்கிழமை நீங்கள் ஏற்றி பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரமும் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஒரு 5 புதன்கிழமை தொடர்ச்சியாக நீங்கள் நம்பிக்கையோடு ஏற்றிட்டு வரும்போது உங்களுக்கான டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் குபேரர் மந்திரம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் படிக்கணும். குபேர மந்திரம் ஆன்லைன்லேயும் நீங்கள் குபேரர் மந்திரம்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும். அதை பார்த்து நீங்கள் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா புக்கு நீங்கள் கடைக்கெலாம் எங்கேயாவது போயிருந்தீங்க அப்படின்னா புக்ஸ்லாம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். பார்த்து அந்த ஒரு மந்திரம் பதிகம் அதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு பலன் விரைவில் கிடைக்கும். நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் அமர்ந்து நீங்கள் குபேர பகவானை நீங்கள் வணங்கணும். புதன் பகவானை நீங்கள் வணங்கணும். புதன்கிழமை இந்த பச்சை திரியை பயன்படுத்தி அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்திங்கன்னா காலையில் வரக்கூடிய புதன் ஹோரையில் நீங்கள் மேக்ஸிமம் இந்த தீபம் ஏற்ற ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போது தான் பார்த்திங்கன்னா காலையில் ஏற்றும் போது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் காலையிலவே நீங்கள் அந்த பூஜையை பண்ணிட்டீங்க அப்படின்னா. மற்றபடி உங்களுக்கு டைம் இப்போ தான் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் மற்ற 2 நேரத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.